ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சீரிஸ் ஒன்று புதுசாக வந்திருக்கு கொரியன்லேருந்து. அந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஃபுல்லாக நம்ம ஸ்டைலில் நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து ஒரு இல்லீகலாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று உள்ள வருது. அந்த பிஸ்னஸ் உள்ள வந்துச்சுன்னா எல்லா பேர் கையில் வந்து கன்று கிடச்சிரும். சப்போஸ் கன்று கிடச்சிச்சின்னா இங்கே இருக்கிற க்ரைம் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டிடெக்டிவ் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சி எப்படி தடுத்தார், இதுதான் இந்த வெப்சீரிஸோட கதையே. இந்த வெப்சீரிஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 10வது எபிசோடு வரைக்கும் நீங்கள் முடிக்காமல் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹீரோ நான் பற்றி சொல்லியே ஆகணும். ஹீரோவும் வந்து இந்த வெப்சீரிஸோட பெரிய பாசிட்டிவே, ஹீரோவுக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். என்ன ஆனாலும் எத்தனை கேஸ் பார்த்தாலும் இந்த கன்று மட்டும் தொடக்கூடாதுன்னு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்று தொடாமலேயே வந்து நிறைய கேஸ் முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கேஸும் வந்து இவர் எப்படி கன்று தொடாமல் இப்படி முடிக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து கொண்டு போன விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோக்கும் வந்து ஒரு சில வீக்னஸ்லாம் இருக்கும். அது வந்து இந்த வெப்சீரிஸில் கொண்டு போன விதம்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ தாண்டி எனக்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக தோணுது வில்லன் தான். வில்லனுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு வில்லன் வந்து செய்கிறப்பெல்லாம் தப்பாக தான் இருக்கும். ஆனால் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது இந்த வில்லன் பண்ணுறப்பெல்லாம் கரெக்டாக தோணும். நீங்கள் வில்லனை பார்த்தீங்கன்னா எல்லா பேர் லைஃப்பும் வந்து செட் ஆகும். நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்தில் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ நம்ம அந்த கட்டத்தில் நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போம். ஆனால் வில்லன் வந்து அப்படிலாம் ஆயிருக்காம அவர் எப்படி இதெல்லாம் வந்து இதனால் எப்படி அவர் வந்து வில்லன் ஆனால் அது சொன்ன இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த வெப்சீரிஸில் ஹீரோ தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வில்லன் தான். செம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போன சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆக்ஷன்லாம் காமிப்பாங்களோ அதை விட பயங்கரமாக இந்த வெப்சீரிஸில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த 6 எபிசோடுலாம் வந்து சல்லுன்னு போகுது. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபோனே வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களை சீட் எட்ஜில் வந்து உட்கார வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து 7, 8, 9, 10 அந்த 4 எபிசோடை வந்து ரொம்ப ஸ்லோ பேஸு கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. என்ன இந்த வெப்சீரிஸ் வந்து இவங்க 6, 10 வரைக்கும் கொண்டு போகாமல் ஒரு 8 வரைக்கும் முடிச்சிருக்கலாம். லாஸ்ட்டாக வர 4 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸாக எனக்கு வந்து தோணுச்சு. இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எந்தவித அடல்ட் சீன் வந்து எதுவும் இல்லை. அங்கங்கே வந்து பேடு வந்து பேசுவாங்க. பட் அது பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து 7 out of 10. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான நம்ம வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.